ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சார்பில் 28/12/2024 இருந்து 31/12/2024 வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய எந்த சர்வீசஸ்மே நீங்க வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பட்டாச்சிட்டா வந்து எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்லைன்ல வந்து எஃப்என்பி மேப் ஸ்கெட்ச் வந்து டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பட்டா வந்து அப்ளை நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு அப்ளை பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து இந்த ஒரு 4 நாள்ல பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல எப்படி வந்து பட்டா வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா இது வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, அந்த சேவை ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இந்த டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வர் வந்து ஒர்க் ஆகாதனால கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இந்த டேட்ல வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு தெரியாது. சோ கஸ்டமர் வந்து கேட்கும்போது நம்ம வந்து சர்வர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லாம நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா எடுத்து கொடுக்க முடியும். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா eservices.in.gov.in வெப்சைட் வந்து ஒர்க் அவுட் ஆகல, சர்வர் மெயின்டெனன்ஸ்ல இருக்கு அப்படின்னாலும் தாராளமாக நீங்க வந்து பட்டாச்சிட்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஓடிபில எந்த ஒரு ஓடிபி இல்லாம நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா clip.in.gov.in ஒரு வெப்சைட் வந்து அடிஷனலா இருக்குது. சோ கண்டிப்பா இந்த வெப்சைட் மூலியமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அர்பன் சைடுல இருக்கக்கூடிய பட்டாச்சிட்டாவையும் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ரூரல் சைடுல இருக்கக்கூடிய பட்டாச்சிட்டாவையும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எஃப்என்பி ஸ்கெட்ச் வந்து நீங்க வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அடங்கலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெவென்யூ கோர்ட்ல வந்து எந்தெந்த லேண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் பத்தி ஏற்கனவே நம்ம வந்து டீடைலா ஒரு ரிவ்யூ வந்து பண்ணியிருந்தோம். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்டா வந்து பார்க்கலாம். பட்டாச்சிட்டா நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ரூரல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன், ரூரல் அப்படின்னா வந்து கிராமப்புறம், அர்பன் அப்படின்னா வந்து நகரப்புறம்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இந்த இடத்துல ரூரல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல சிட்டா எக்ஸ்ட்ராக்ட்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா வழக்கம் போல வந்து நம்ம எப்படி பட்டாசிட்டா டவுன்லோட் பண்ணுமோ அந்த கேட்டகரி வரும். டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்க. தாலுக்கு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய தாலுக்கு, வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல பட்டாசிட்டா வியூ பண்ணி பார்க்க போற அந்த சிட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போற லேண்ட் வந்து எந்த வில்லேஜ்ல இருக்கோ அந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணிட்டு பட்டா நம்பர் தெரிஞ்சுன்னா பட்டா நம்பரை போட்டுங்க. இல்ல பட்டா நம்பர் தெரியல, சர்வே நம்பர் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா சப்டிவிஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தோம்னா சர்வே நம்பர் கேட்கும். சர்வே நம்பர் போட்ட உடனே சப்டிவிஷன் நம்ம மேனுவலா செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேப்சா வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வித் எந்த ஒரு ஓடிபியுமே இல்லாம நம்ம சிட்டா வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி எஃப்என்பி ஸ்கெட்சே நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். அர்பன் சைடுல இருக்கக்கூடிய பட்டாவையும் நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்க போயிட்டு வந்து செக் பண்ணி பாருங்க. சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் ஆகாது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபயர்பாக்ஸ்ங்கிற ப்ரௌசர்ல வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டா சூப்பரா வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.